ஒரு காட்டுல ராபின், ரோசி, ரிக்கி அப்படின்னு 3 முயல் குட்டிங்க இருந்தாங்க. அவங்க 3 பேரும் அவங்க பொந்துல இருந்து வெளிய வந்து, புல்வெளியில அவங்களுக்கான வீடுகள கட்ட முடிவு செஞ்சாங்க. ராபின் ரொம்பவும் விளையாட்டுத்தனமான குட்டி. சீக்கிரம் வேலைய முடிச்சுட்டு நெறைய விளையாடணும்னு நெனச்சான். அதனால மெதுவான பஞ்சு போல இருக்கிற பஞ்ச எடுத்து, ஒரு அழகான பஞ்சு பொந்து செஞ்சுக்கிட்டான். ரோசி கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படுற குட்டி. அவனுக்கு கொஞ்சம் உறுதியான வீடு வேணும்னு நெனச்சான். அதனால கெட்டியான நாணல் விழுதுகள் சேகரிச்சு, அத பின்னி ஒரு நாணல் வீடு செஞ்சுக்கிட்டான். ரிக்கி தான் மூத்த முயல். ரொம்பவும் புத்திசாலித்தனமாவும், எச்சரிக்கையாவும் இருந்தான். புல்வெளி ஊர்ந்து போற, தந்திரமான பாம்புகள் இருக்கிற ஆபத்தான இடமா இருக்கலாம்னு அவனுக்கு தெரிஞ்சது. அதனால அவன் உறுதியான களிமண்ண சேகரிச்சு, பொறுமையா ஒரு கெட்டியான களிமண் பொந்து கட்டினான். ராபினும் ரோசியும் ரிக்கிய ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதா கிண்டல் பண்ணாங்க. ஆனா ரிக்கி தன் வேலைய கவனமா செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பசியோட ஒரு பாம்பு புல்வெளிக்கு வந்துச்சு. அதுக்கு நீளமான செதில் செதிலா இருக்கிற உடம்பும், அடிக்கடி நீட்டி சுழல்ற நாக்கும் இருந்துச்சு. முயல்கள் எல்லாம் அத பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அந்த பாம்பு ராபினோட பஞ்சு பொந்து கிட்ட ஊர்ந்து போச்சு. குட்டி முயலே என்ன உள்ள விடு" சீறியது பாம்பு. நான் விடமாட்டோம்னு ராபின் கத்தினான். அப்ப நான் வழுக்கி வழுக்கி வந்து உன் சின்ன பொந்த இடிச்சு தள்ளுறேன்" சொன்னது பாம்பு. சொன்ன மாதிரியே செஞ்சது. ஒரு பெரிய நெளிவுல அந்த பஞ்சு பொந்த தரைமட்டமாக்கிடுச்சு. ராபின் அவனோட சின்ன கால்ல வேகமா ரோசியோட நாணல் வீடு நோக்கி ஓடுனான். பாம்பு அவன் பின்னாடியே துரத்திட்டு வந்துச்சு. குட்டி முயல்களா என்ன உள்ள விடுங்க" சீறியது பாம்பு. எங்க நாணல் வீடுக்கு வராதா வெளியே போ" ராபினும் ரோசியும் கத்துனாங்க. அப்ப நான் வழுக்கி வழுக்கி வந்து உங்க நாணல் பொந்த இடிச்சு தள்ளுறேன்" சொன்னது பாம்பு. அதுவும் செஞ்சது. ஒரு பலத்த நெளிவுல அந்த நாணல் பொந்த தரைமட்டமாக்கிருச்சு. இப்போ ராபினும் ரோசியும் ரொம்ப பயந்து போய் ரிக்கியோட களிமண் பொந்துக்கு ஓடுனாங்க. பாம்பு ரிக்கியோட களிமண் பொந்து கிட்ட வந்துச்சு. குட்டி முயல்களா என்ன உள்ள விடுங்க" சீறியது பாம்பு. எங்க களிமண் வீடுக்கு வராதா போ" 3 முயல்களும் கத்துனாங்க. அப்ப நான் வந்து உங்க களிமண் பொந்த இடிக்க முயற்சி பண்றேன்" சொன்னது பாம்பு. பாம்பு வழுக்கவும் நெளியவும் முயற்சி பண்ணுச்சு. ஆனா களிமண் பொந்து ரொம்ப உறுதியா இருந்துச்சு. அது தள்ளுச்சு, முட்டுச்சு. ஆனா களிமண் பொந்து அசைக்கவே முடியல. ரிக்கி அவன் பொந்தோட மேல காத்துக்காக ஒரு சின்ன துளை வச்சிருந்தான். அந்த துளைகிட்ட அவன் சீக்கிரம் நெருப்பு மூட்டுனான். ருசியான முயல் வாசனைய நுகர்ந்த பாம்பு அந்த துளை வழியா உள்ள போக முயற்சி பண்ணுச்சு. ஆனா புகையும் நெருப்போட சூடும் அது இரும வச்சு திணற வச்சுது. அதோட செதில்கள் எல்லாம் சுட சுட அது வேகமா வெளியே வந்துச்சு. பாம்பு தோல்வியடைந்து முயல்களை திரும்ப தொந்தரவு பண்ணாம ஊர்ந்து போயிருச்சு. ராபினும் ரோசியும் அன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அவங்களுக்காகவும் உறுதியான களிமண் பொந்துகளை கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 முயல் குட்டிகளும் அவங்க உறுதியான வீடுகள்ல பாதுகாப்பா சந்தோஷமா வாழ்ந்தாங்க.